வணக்கம். உங்கள் விக்கிராஜ். ஐடி நிறுவனத்துல வேலை செய்யற நபர்கள் எல்லாருக்குமே இப்ப வயிற்றுல புளிய கறிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப லே ஆஃப்னு பாத்தீங்கன்னா பணி நீக்கம். ஐடில வேலை செய்யற எல்லா நபர்களுக்கும் இப்ப பரவலாகவே எல்லா கம்பெனியும் இப்ப நோட்டீஸ் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ், இன்டெல், நெக்ஸ்ட் மைக்ரோசாப்ட், அப்புறம் பேனசோனிக், இது 4 கம்பெனியும் கொஞ்சம் கொஞ்சமா எம்ப்ளாயி எல்லாம் வெளியேற்ற போறோம் அப்படின்ற செய்தி சொல்லிட்டாங்க. வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க. டிசிஎஸ் எடுத்தால அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. ஏன்னா அதுல உள்ள அட்வான்டேஜே வேறங்க. குழந்தைகள் இருந்து வீடுல இருந்து எல்லா வசதியும் நம்மளுக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 2% இல்லாம 4% நம்ம வருமானத்தை காட்டிலும், ஒரு சாதாரண மனுஷனுடைய வருமானத்தை காட்டிலும் 4 மடங்கு, 8 மடங்கு, 12 மடங்கு வரைய வருமானம் ஈட்டுவதற்கான மிகப்பெரிய கம்பெனின்னு சொல்லுவேன். ஆனா அந்த கம்பெனில இப்ப 12,000 பேரை வேலையில இருந்து வெளியே எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஏஐயால இப்ப வேலை செய்யற எல்லா எம்ப்ளாய்க்குமே பயங்கரமான நெருக்கடி தாங்க. ஏன்னா பிரதானமா சொல்ல போனா இப்ப பேனசோனிக்லயும் ஒரு 10,000 பேரை வெளியே எடுக்க போறோம்னு சொல்றாங்க. மைக்ரோசாப்டோட சிஇஓ சத்யா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நாங்களும் எல்லாரையும் வெளியேற்ற போறோம். ஆனா எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 24,000 பேரை வெளியேற்ற போறோம் சொல்லிட்டாங்க. இன்டெலும் ஒரு 10,000 பேரை வெளியேற்ற போறோம் சொல்றாங்க. ஆனா இதுல வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி தான்பா எனக்கு பெஸ்ட், இதுல போனா என் லைஃப் செட்டில் ஆயிடும்பா, என்னோட ஃபியூச்சர் செட்டில் ஆயிடும்பா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்ல growth வரமான்னு சொல்லிட்டு போனோம். எல்லாருடைய நிலைமையை இப்ப நிர்கதியாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஜாவா படிச்சுட்டு போவாங்க, பைத்தான் படிச்சுட்டு போவாங்க. இப்ப இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லயே சி++ அந்த மாதிரி எல்லாமே படிச்சுட்டு போனவங்களோட நிலைமை உள்ள கவலைக்கிடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நிரந்தரமான ஜாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பயங்கரமான நெருக்கடியாகவே இந்த நிறுவனம் எல்லாருமே கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மனுஷன் 10 மணி நேரம் வேலை செய்யறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில அதுல 1 hour பிரேக் கொடுத்துருவாங்க. 9 hours